அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் பாக்கியா 2 பேருமே புது ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. இருக்கும்போது நம்ம எழிலோட ஃப்ரெண்டோட அப்பா வராரு. அதாவது ரெஸ்டாரண்ட் இடத்தோட ஓனர் வராரு. வந்ததுமே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. பாக்கியா வந்து என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லைம்மா, இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வாடகைக்கு தானே ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை மூட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்த வந்து நான் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியா இதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க சார், இதை நம்பி தான் என்னோடய பொழப்பே ஓடிட்டுருக்கு. ஏன் சார், நான் கரெக்டாக வாடகை பணம் எல்லாமே சரியாக தானே செட்டில் பண்ணுறேன், அப்புறம் ஏன் திடீர்னு ரெஸ்டாரண்ட்டை விற்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குமா, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணிடுங்க, நான் இடத்த வந்து வேற ஆளுக்கு சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறாங்க. இதனால் பாக்கியா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்காங்க. நம்ம எழில்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் செய்கிறாங்க. எழில் வந்து என்னமாச்சு, சரி யாருமா அந்த இடத்த வாங்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து கேட்குறாரு. உடனே பாக்கியா வந்து எனக்கு அது யார் வாங்குறாங்கன்னு தெரியல எழில், ஆனால் இடத்த வந்து இவர் சேல் பண்ண போகிறதா சொல்கிறாரு. அவருக்கு பர்சனலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கான், அதனால் அவர் சேல் பண்ணுறதா சொல்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏற்கனவே நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டையும் இனியாவோட மாமனார் எழுதி வாங்கிட்டாரு. அது ஐயோன்னு போயிடுச்சு. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சியாச்சு சமாளிக்கலான்னு பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்டையும் அவர் விற்கிறதா சொல்கிறாரு. நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் என்னோடய பிஸ்னஸை நல்லபடியாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துகிட்டே இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல. நானும் எவ்வளோதான் பொறுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுறதோட மட்டும் இல்லாமல் அடுத்து பாக்கியா திரும்ப பூஜ்ஜியமாக தான் நிற்க போகிறா, அதுலேருந்து எப்படி மீண்டு எழுந்து வரப்போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னங்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.